லாஸ்ட் டே பிஃபோர் தி ஸ்டால் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேனே, அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்ல, என் மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணட்டா? உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட நான் சொல்கிறது? ஓகே, ஸோ எல்லாருமே என்னை கேள்வி கேட்டுட்ருக்கும்போது, என் மைண்டும் என்னை கேள்வி கேட்டுட்ருக்கும்போது ஒரு ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை யார் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை உடனே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் நம்ம நிதானமாக இருக்கணும். அந்த விஷயத்தை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போது இந்த பிஸ்னஸ் அப்படின்றது நான் புதுசாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இதில் எனக்கு அனுபவம் கிடையாது. எனக்கு இதில் அறிவும் நான் ஒவ்வொரு நாளும் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இதை பர்ஃபெக்டாகவோ இல்லை எல்லாரும் மைண்டில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஒரு பிராண்டோட எங்களை கம்பேர் பண்ணுறதுனால உன்னால் வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்பேரிசனே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய மனநிறைவை இப்போ கொடுத்துட்ருக்கு. ஒரு பெரிய விஷயம், நான் ஒரு ஜங்க் ஃபுட்டை நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராஃபிட் எனக்கு கொடுக்கும். ஆனால் என்னோடய மனசாட்சி அதுக்கு இடமே கொடுக்காது. ஏன்னா என் குழந்தைக்கு நான் நோ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த மற்ற குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்னால் கொடுக்கவே முடியாது. இன்றைக்கி என் குழந்தை இது சந்தோஷமாக சாப்பிட்றா, ஒரு பெஸ்ட்டு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதே தான் உங்களுக்கு கொடுக்கும்போதும் என் மனசில் இருக்குது. இந்த ஒரு விஷயந்தாங்க.